லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல். இது நாள் வரைக்கும் எந்த சனி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அந்த ஜென்மச்சனி விலகிருச்சு. 7.5 சனி விலகல, ஜென்மச்சனி விலகிருச்சு. யாருக்கும் இவர்கள் வாக்குறுதி கொடுக்க கூடாது. செவ்வாயின் சனியும் கூடி உட்காந்துட்டாங்க 2ஆம் இடத்துல. உயர் அதிகாரி உங்களை ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட சொல்றாரு, நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் லோன் சாங்ஷன் ஆகும், கையெழுத்து போடுங்கிறாரு. நியாயமற்ற விஷயமா இருந்தா நீங்க கையெழுத்து போடாதீங்க, நாளைக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் வரும். குரு பயிற்சி 6ஆம் இடத்துல வருது. அப்போ சிலருக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயத்துல கொழுப்பு அடைக்கும். இந்த ஆண்டுல சனி பகவான் 2ஆம் இடத்திலே இவர்களுக்கு இருப்பதனால லாபம் மிகச்சிறந்த லாபமாக 70% இருக்க போகிறது. அதே நேரத்தில் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் கையில வாங்கினேன், பையில போடல, காசு போன இடம் தெரியல, அதுதான் உண்மை. தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்டு முடிப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியான கும்பராசி அரசியல்வாதிகள் மிக கவனமா இருக்க வேண்டிய விஷயம், வாக்குறுதி பொதுமக்களுக்கு கொடுக்க கூடாது. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். பிறக்க போகின்ற பராபவ பலாபலன்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று பிரபல ஜோதிடர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம்மா. கும்பராசிக்காரர் நேர்கள் இந்த பிரபாபவ வருஷத்துல என்ன மாதிரியான பலாபலன்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்க இருக்கு? அம்மா, கும்பம் என்று சொன்னாலே குடத்தை குறிக்கும். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும், இதுதான் ஒரு பழமொழி. கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இவர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி இருந்துகிட்டு இருந்துச்சு. நிறைய கஷ்டப்பட்டாங்க. இவங்க பேசின வார்த்தையெல்லாம் பிரச்சனையாச்சு. ஒரு அரசியலில் இருக்காங்க அப்படின்னா எந்த தலைமையை நம்பி இருந்தார்களோ அந்த தலைமைக்கே பிரச்சனை வந்துச்சு. ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல விசுவாவசு வருடத்துல இவங்களுக்கு நிறைய துன்பங்கள். இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஆண்டாக பராபவ ஆண்டு இருந்தால்தான் நல்ல ஆண்டு இல்லையா? இந்த பராபவ ஆண்டுல குரு பகவான் இவர்களை பார்க்கிறார். அது ஒரு மிகப்பெரிய யோகம். ஜென்ம சனி விலகிருச்சு. இது நாள் வரைக்கும் எந்த சனி தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ அந்த ஜென்மச்சனி விலகிருச்சு. 7.5 சனி விலகல, ஜென்மச்சனி விலகிருச்சு. அது போக்குச்சனியாக இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய யோகம். நல்ல பொருளாதார வரவு காத்திருக்குமா. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருன்னா அது மிகப்பெரிய யோகம். யாருடைய ஜாதகத்திலலாம் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரோ, 2ஆம் இடத்தை பார்க்கிறாரோ, அவங்களுக்கெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி வரும்னு சொல்கிறோம். இப்போ 2ஆம் இடத்துல இவங்களுக்கு சனி, இது நாள் வரைக்கும் என்ன கடன் இருந்தாலும் இந்த கடன் விலகும், என்ன பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் அந்த பொருளாதார பிரச்சனை விலகும். அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ ஒரு முன்னேற்றகரமான ஒரு ஆண்டு. அதே நேரத்தில் யாருக்கும் இவர்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. செவ்வாயின் சனியும் கூடி உட்காந்துட்டாங்க 2ஆம் இடத்துல. அஷ்டமாதிபதி புதனும் சேர்ந்துட்டார். அதோட நீங்கள் யாருக்காவது ஒரு கையெழுத்து போட்டுட்டீங்கன்னா ஒரு சிக்கல் வரும். நீங்கள் ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பேங்கில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி உங்களை ஒரு விஷயத்தில் கையெழுத்து போட சொல்கிறாரு, இந்த லோனுக்கு நீங்களும் சேர்ந்து கையெழுத்து போட்டால் தான் லோன் சாங்ஷன் ஆகும், கையெழுத்து போடுங்கிறாரு. நியாயமற்ற விஷயமா இருந்தால் நீங்கள் கையெழுத்து போடாதீங்க, நாளைக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் வரும். அப்போ எதிரியுமே கையெழுத்து போடுறதுல கவனமாக இருங்கள். குடும்ப வாழ்க்கை அது ரொம்ப முக்கியம். இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை. அப்படிங்கும்போது எக்காரணம் கொண்டும் உங்கள் கணவன்கிட்ட இல்லைன்னா உங்கள் மனைவியிட்ட கோபப்படாதீர்கள். குடும்ப வாழ்க்கையில் அனுசரித்து போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கோபமான வார்த்தைகள் நிறைய வரும். அதில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போனால் போது, மிகச்சிறப்பாக இவங்களுக்கு இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுடைய ஆரோக்கியம் அப்படின்றது எப்படி இருக்கும்? ஆரோக்கியத்தில் வருட துவக்கத்திலேயே குரு பகவான் பார்ப்பது மிக நன்மை. அது ஒரு நல்ல விஷயம். குரு பயிற்சி 6ஆம் இடத்துல வருது. அப்போது சிலருக்கு கொழுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயத்தில் கொழுப்பு அடைக்கும். அப்போது அந்த ஃபேட்டிக் லிவர்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரியான பிரச்சனைகள், இதயத்தில் கொழுப்படைப்பது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு ஹெல்த் ரீதியாக இருக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். வருடம் துவங்குறதுக்கு முன்னாலேயே பல் சொத்தை, பல் பிரச்சனையெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். எலும்புகளை பொறுத்த வரைக்கும் L4 L5 சிலருக்கு சில ப்ராப்ளங்கள் வரும். அப்போ அந்த உடல் நலத்தை அவங்க பார்த்துக்கிடணும். பட் என்னதான் இருந்தாலும் சென்ற ஆண்டு இருந்த மாதிரி கடுமைகள் இனி கிடையாது. இவங்க நல்லா இருப்பாங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்தாலும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும்.
பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். நிச்சயமாக. அடுத்து இவர்கள் தொழில் ஸ்தானம், இவர்களுடைய வியாபாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 6ஆம் இடத்துல குரு பகவான் வராருப்பா. அது ஒரு நல்ல விஷயம். தொழில் செய்கிறவங்களுக்கு, எனக்கு நான் தொழிலுக்கு டெவலப் பண்ணணும், ஒரு கடன் வேணும், கடன் கிடைச்சா தானே டெவலப் பண்ண முடியும். எல்லாருமே கை காசு போட்டு பிஸ்னஸ் பண்ணி வாழ்ந்துட முடியுமா? பணம் வேணுமே. அப்போ வங்கி கடன் உதவி எதிர்பார்க்கக்கூடியவங்களுக்கு நல்ல கடன் உதவி கிடைக்கும். அப்போ பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும். 2ல் செவ்வாய் சனி 6ல் குரு அப்படின்னு இருக்கும்போது இதில் என்னன்னா அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. இந்த கடன் என்ன ஆயிரும், உங்களுக்கு எவ்வளோ வேணால் கடன் தரேன்னு பேங்க்கில் சொல்லுவாங்க. நேற்று வரைக்கும் கடன் தர மாட்டேன்னு இருப்பாங்க. இப்போ எவ்வளோ வேணால் கடன் தரேன்பாங்க. தரேன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக உங்களுக்கு தேவையை மீறி கடன் வாங்கிறாதீங்க. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிக்கெட்டு தடுமாறி எல்லோருக்கும் வெள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாயும் படிச்சுட்டோம்னுமே சின்ன வயசுலேயே பாடத்தை நடத்தியிருக்காங்களே நமக்கு. அதனால பார்த்தீங்கன்னா 6ல் இப்படி குரு வருகிற போது உங்களுக்கு கடன் கிடைக்கும். அளவாக கடன் வாங்குங்க, பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுங்க, சூப்பராக இருக்கலாம். எத்தனை % லாபமாகவும் எத்தனை % செலவினமாகவும் இருக்க போகுது? இந்த ஆண்டில் சனி பகவான் 2ஆம் இடத்திலே இவர்களுக்கு இருப்பதனால லாபம் மிகச்சிறந்த லாபமாக 70% இருக்க போகிறது. அதே நேரத்தில் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்காருன்னா வரக்கூடிய வரவெல்லாம் செலவாகிக்கிட்டே இருக்கும். கையில் வாங்கினேன், பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை. அதுதான் உண்மை. கையில் காசு நிற்கலன்னா ஜோப்பில் போட்டு வைக்க, பையில் போடுறாங்க, போட்டால் இருக்கணுமே. முழு பணமும் செலவாகுங்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே இவர்களுக்கு செலவுமே பார்த்தீங்கன்னா 55% செலவுகளும் இருக்குது. அடுத்து மாணவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்களை இந்த பரபாபவ ஆண்டு கொடுக்க போகுது? தொடக்க கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இவர்களாகவே மனது மாறி பள்ளிக்கூடம் செல்ல ஆரம்பிப்பார்கள். வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறது, நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நண்பர்கள் கிடைப்பது, அதெல்லாம் கூட நல்லபடியாக நடக்கும். அதே நேரத்தில் ராசியில் சந்திரனும் ராகுவும் இவர்களுக்கு இருக்குது. 6ஆம் இடத்திற்குரிய சந்திரன் ராசியில் உட்காந்துட்டார். சில பகைவர்கள் வழி தடுமாறி இவர்கள் போகச் செய்வதற்கு சில பேர் இப்போ செய்வாங்க. தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மாணவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. அது பேரண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் இவங்களுக்கு யோகாதிபதி. ஆகவே இவர்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா சுக்கிரன் 3ல் உட்காந்துருக்கிறாரு. இந்த 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் இவங்க ஒரு கோர்ஸ் நினைப்பாங்க, வேற ஒரு கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. நல்ல முன்னேற்றம் இவர்களுக்கு ஏற்படும். கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சி இவர்களுக்கு ஏற்படும். நிச்சயமா. அடுத்து பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா பெண்களுக்கு எப்படி இந்த ஆண்டு அமைய போகுது? கும்பராசிக்கு யோகாதிபதியே சுக்கிரன் சொல்கிறோம். சுக்கிரன் தான் பெண்களை குறிக்கிற கிரகம். அதுவும் அனுகூல ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் சகல துறைகளிலும் இவர்கள் பெரிய அளவிற்கு வளர்ச்சி அடைவார்கள். பொருளாதார வளமும் பெருகும். உணவு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய தொழில்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்பாங்க. கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க. நிறைய விஷயங்களில் ஒரு பெரிய வளர்ச்சியை குடும்பத்தில் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு முன்னேற்றம் இவர்களுக்கு வரும். பெண்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டு. இந்த கும்பராசியில் இருக்கிற அரசியல்வாதிகள் இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிக்க இருக்கிறாங்க? கும்பராசி அரசியல்வாதிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், வாக்குறுதி பொதுமக்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு, அரசியல்வாதினாலே வாக்குறுதி தானே, வாக்கு உறுதியாக இருக்கணும்ல. அந்த வாக்கு உறுதியாக இல்லாத போது இவர்கள் கொடுத்த வாக்குறுதியினாலே சில பிரச்சனைகளை பப்ளிக்லேருந்து இவர்கள் எதிர்கொள்வார்கள். குறிப்பாக தேர்தலுக்கு முன்னாலேயே கூட சில அரசியல்வாதிகளுக்கு பார்க்கலாம். ஆஃப்டர் தேர்தலையும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்று அப்படின்னு மக்கள் நிற்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்பு அவர்களுக்கு வருங்கிறதுனால வாக்குறுதி விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நல்ல பதவிகள் கிடைக்கும். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் எது, செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படிங்கிறது என்னங்கய்யா? கும்பராசிக்காரர்கள் கால பைரவர் வழிபாடு செய்யற. இந்த கால பைரவர் வழிபாடு தேய்பிறை அஷ்டமியில் செய்துக்கிட்டு வருகிற போது இவர்கள் குடும்ப வாழ்க்கையும் சரி, பொருளாதாரமும் சரி, எல்லா வகையிலும் இவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி சேரும். அதே மாதிரி ஆதி கும்பேஸ்வரர் அவரை சென்று வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ராஜ யோகத்தை கும்பராசிக்காரங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு எத்தனை % நன்மை தரக்கூடிய ஆண்டாக அமைய இருக்கு? 2ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ஆகவே இந்த ஆண்டு இவர்களுக்கு 70% நன்மைகள் காத்திருக்கிறது. நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் யோகம் தரக்கூடிய பலாபலன்களை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஐபிசி பக்தியுடைய பிரார்த்தனைகள். நன்றிங்க சார். வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மாந்தாங்குட்டி காளியே, மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடினோ
லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ஜேம்ஸ் அண்ட் கோவின் இயர் அண்ட் பிக் சேல்.